ஹாய் கேஸ், நான் உங்கள் நந்தாஜி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு புது விதமான ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிதி கொடுக்கலன்றது சாத்தியமே இல்லாது. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்துக்கு நிதி அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து ஒரு கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஊழல்கள்லாம் நடக்கும். அது எப்படின்னு தெரியுங்களா? இப்போது நம்ம விருதுநகர் மாவட்டம்னு எடுத்துக்கிறோம். அந்த விருதுநகர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ஆஃபீஸு அண்டு மில்லு தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை இதுக்கு தான் வேலைக்கு போவாங்க. அங்கே வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் போயிடுவாங்க. ஈவினிங் வந்து ஒரு 6-7 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க வந்து நம்ம 100 நாள் வேலை திட்டத்தை வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒரு அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 கைங்க கூட இருப்பாங்கள்ல, அவங்கள வீட்டுக்காரங்க இவங்க கார்டெல்லாம் வாங்கி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 குடும்பத்தோட அட்டையை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த 10 குடும்பத்தோட அட்டையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் அட்டண்டன்ஸும் போட்டுருவாங்க, வந்தது மாதிரிக்கான கணக்கும் காட்டிடுவாங்க. ஸோ இப்படி 10 பேருக்கு காட்டுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த 10 டேஸ் அந்த முடிஞ்சு அந்த சேலரி வர்றப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 சேலரி வருதுன்னு நினச்சோங்க. அந்த 6,000 சேலரியில் இவங்க வந்து எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா உங்களுக்கும் 2,000, தலைவருக்கு வந்து 4,000. இந்த மாதிரி பிரித்து தாங்க இந்த ஒரு இதுவும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து ஒவ்வொரு கிராமங்களையும் நடக்கிற ஊழலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிராமத்தில் நடக்குன்றது உங்களுக்கும் தெரியும். எந்தெந்த கிராமத்தில் நடக்குது அப்படின்றனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தான். ஓகே கைஸ், தேங்க்யூ.